பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குதா? பசிபிக் கடல். இது பசிபிக் பெருங்கடல். அதனுடைய ஒரு பகுதியில் நின்று கொண்டு உங்களோடு நான் பேசுகிறேன். ஆனால் இன்றைக்கு உலகத்தில் ஒரு முக்கியமான நாள், அதாவது தற்கொலை தடுப்பு தினம். உலகம் முழுவதுமே தினந்தோறும் தற்கொலை பண்ணி மறிக்கிறவங்க பெருகி கொண்டே இருக்கிறாங்க. நிறைய வாலிபர்கள், வாலிப பெண் பிள்ளைகள் தற்கொலை பண்ணி இறந்துடுறாங்க. சின்ன சின்ன காரியத்திற்கும் உடனே தற்கொலை. சின்ன பிரச்சனைக்கும் நான் மறித்து போயிட்டா பரவாயில்ல, செத்து போயிறேன்னு சொல்லுகிற வார்த்தைகள் இன்னைக்கு பெருகி கொண்டு இருக்கிறாரு. உங்க மனதில் கூட அந்த மாதிரி ஒரு போராட்டம் இருக்கலாம். ஒன்று இப்படி நடக்கணும் அல்ல செத்து தான் போகணும் அப்படின்னு நினைவு வந்து கொண்டு இருக்கலாம். சிலருக்குள்ள தற்கொலை பண்ணி செத்துரு அப்படின்ற ஒரு ஏவுதலே வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா அதுக்கு பின்னால் இருப்பது ஒரு பொல்லாத ஆவி. தற்கொலை தூண்டுகிற பிசாசு மனிதர்களை தற்கொலை பண்ணி அழிப்பதிலே அவன் பலமாய் கிரியை செய்கிறான். ஏன்னா தற்கொலை பண்ணி ஒருவர் இறந்துட்டா அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இல்லை. நரகத்திற்குள்ளே சாத்தான் அந்த ஆத்மாவை கொண்டு போய் விடுவான். அதனால தான் தற்கொலை பண்ண தூண்டி கொண்டே இருக்கிறான். தற்கொலை பண்ணுகிற சிந்தனை கொண்டு வருகிறான். ஒரு பிரச்சனை, போராட்டம் வந்தால் அதை தீர்க்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள விடாதபடி, விசுவாசிக்க விடாதபடி, அவ்வளவுதான் ஒரு வாழ்க்கை, நீ ஒரு வாழ்க்கையை முடித்து கொள்ள இந்த தூண்டுதலை கொடுக்கிறான். ஒருவேளை உங்களுக்குள்ள அந்த போராட்டம் இருந்து கொண்டே இருக்கலாம். ஆண்டவர் இயேசு உங்களோடு பேசுகிறார். வேத புஸ்தகத்துல அப்போஸ்தலர் நடபடிகள் 16:28 வாசிக்கும் போது, பவுல் என்கிற தேவ மனிதர் சிறைச்சாலையிலே பிலிப்பி பட்டணத்தில் அடைக்கப்பட்டிருந்தார். அவர் நற்செய்தி அறிவித்து பிசாசு பிடித்த பெண்ணுக்கு இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை வாங்கி கொடுத்தார். அதனால அவர் ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. நடுராத்திலே பவுலு சீலாவும் தேவனை துதித்து பாடின போது கர்த்தருடைய வல்லமை இறங்கினது. சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசைந்தது. கதவுகள் பானாய் திறந்து கொண்டது. கட்டுகள் எல்லாம் கலந்து விழுந்தது. அது ராத்திரி நேரம். சிறைச்சாலைக்காரன், பொதுவாக அந்த சிறைச்சாலை அந்த ஜெயிலில் இருப்பார்ல பெரிய அதிகாரி, அவங்க உள்ள ஓடி வந்து தீபங்களை கொண்டு வந்து பார்க்குறான். கதவுலாம் திறந்து கிடக்குது. கையில் கட்டப்பட்ட சங்கிலியெல்லாம் உடைந்து கிடக்கிறது. அப்போ கைதிகள் எல்லாம் தப்பி போயிட்டாங்க போல. அப்படி போனால் மேலதிகாரிகள் வந்து என்னதான் குற்றப்படுத்துவாங்க, என் டியூட்டியை நான் சரியாக செய்யலைன்னு என்னை அவமானப்படுத்தி எனக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. அதை விட நான் மறித்து விட்டால் நல்லது என்று தன்னையே கொலை செய்து கொள்ள, தற்கொலை பண்ண முயற்சிக்கிறான். பவுல் பரிசுத்த ஆவியினால் அறிந்து கொண்டு சொல்லுகிறார், நீ உனக்கு கேடு ஒன்று செய்து கொள்ளாதே, நீ ஒன்று மறிக்க தேவையில்லை, கேடு உண்டாக்கி கொள்ளாத, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், உனக்கு ஆபத்தில்லை என்பதாய் சொல்லி தற்கொலை பண்ண இருந்து அவனை தடுத்து இயேசுவின் அன்பை சொல்லி அவன் ரட்சிக்கப்படுகிறான். இது உண்மை சம்பவம், வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், என் மகனே மகளே, உனக்கு கேடு உண்டாக்கி கொள்ளாதே. அதாவது ஒரே வாழ்க்கை தான் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த வாழ்க்கைக்கு பிறகு இன்னொரு பிறவியெல்லாம் கிடையாது. இந்த வாழ்க்கைக்கு பிறகு ஒன்று மோட்சம் அல்லது நரகம். தற்கொலை பண்ணி இறக்கும் போது தேவன் நமக்கு கொடுத்த உயிரை நாமே போக்கிக் கொள்ளுகிறோம். தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை உணராதபடி சாத்தானுடைய குரலுக்கு செவி கொடுத்த நம் வாழ்க்கை அழிக்கிறதுனால நம்ம தேவனை துக்கப்படுத்தி நம் வாழ்க்கையை நாம் அழித்து கொண்டு நரகத்தின் அக்னிக்குள்ளே சாத்தான் நம்மை கொண்டு போய் விடுவான். ஆனால் தான் ஆண்டவர் சொல்றார், என் மகனே மகளே, கேடு உண்டாக்கி கொள்ளாத, பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன், உன் தேவையை நான் சந்திக்கிறேன், உனக்கு என்ன போராட்டம், நான் இருக்கிற, நீயா சாகணும், உனக்காக நான் சிலுவையிலே மறித்து உயிர்த்தெழுந்த பிசாசை ஜெயித்திருக்கிறேன், தற்கொலை தோண்டுகிற பிசாசை நான் ஜெயித்த ஆண்டவர் என்று இயேசு உங்களை பார்த்து சொல்றார். பிறகு இதுக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ள நினைக்கணும். நான் வாழணும் இயேசுக்காகன்னு சொல்லணும். நான் இயேசுக்காக வாழுவேன், இயேசு துணை இருக்கிறார், எல்லாவற்றையும் மாற்றி தருவார், நீ விசுவாசிங்க. அந்த தற்கொலை எண்ணெய் பொழுது உள்ளத்தை விட்டு விலகும். யார் யார் அந்த போராட்டத்தில் இருந்தால் இப்போ உங்களுக்கு விடுதலை. மற்றவர்கள் இந்த மாதிரி போராட்டத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் விடுதலை கொடுக்க ஜெபிக்கணும். ஆண்டவரே, யார் யார் இந்த தற்கொலை போராட்டத்தில் இருக்கிறார்களோ இந்த மகனுக்காக, இந்த மகளுக்காக ஜெபிக்கிறேன். அவளை தற்கொலை தூண்டுகிற பொல்லாத பிசாசை நான் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். தற்கொலையின் ஆவியை நான் இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன்.
அந்த சிந்தனை விட்டு விலகு, அவருடைய இருதயத்தை விட்டு விலகு இயேசுவின் நாமத்தில். அந்த சிந்தனையை விலகி போகட்டும். உலகத்தில் எந்த மூலையில யார் தற்கொலை பண்ண எண்ணினாலும் அவர்களுக்குள்ளே தற்கொலை தோண்டுகிற பிசாசின் கிரியைகள் அழியட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். அவளை வாழ்ந்திருக்க செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.